بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي، فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييت تعصيني ولا تخشى من العتب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. صدق الله العظيم. அருளாளன் அன்புடையோர் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் எம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை நபியுடைய சுன்னாக்களை பின்பற்ற போகின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. அனைத்து சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத் நசீஹத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு அருளாக, பாக்கியமாக, ரஹ்மத்தாக, பூர்த்தியான ஒரு தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. நான் தீனை பூர்த்தியாக்கி இருக்கின்றேன், இஸ்லாத்தை தீனாக உங்களுக்கு நான் பொருந்தி கொண்டிருக்கின்றேன், தீன் என்ற பாக்கியத்தை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி கம்ப்ளீட்டாக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு சொல்லும் பொழுது அதை பூர்த்தியாக்கி இருக்கின்றேன், கம்ப்ளீட் பண்ணி இருக்கின்றேன் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த மார்க்கத்தின் எந்த பகுதியும் யூகங்களையோ எண்ணங்களையோ கனவுகளையோ அடிப்படையாக வைத்து அமைந்தது கிடையாது. இந்த மார்க்கத்தின் அனைத்து பகுதியும் அல்லாஹ்வுடைய வஹ்யை அடிப்படையாக வைத்து அமைந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களில் சில ரசூல்மார்களை தெரிவு செய்து, அவர்களது தலைவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெரிவு செய்து, ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்றவாறு மனிதர்களிலும் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் தெரிவு செய்து அல்லாஹ் இந்த வஹ்யை கொடுத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் கடைசியாக வந்த ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹ்யை கொடுத்தான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வருகைக்கு பின்னால் வேறு நபியுடைய வருகையை அல்லாஹ் முடித்து விட்டான். லா நபிய்ய பஅதி, எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அல்லாஹ் நபியுடைய வருகையுடன் நுபுவத்துக்கு அல்லாஹ் சீல் வைத்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி இருக்கின்றான், ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களுடைய கடைசி நபி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி இருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தீனை கொண்டு வந்தார்களோ அந்த தீன் தான் கியாமத் வரைக்கும் இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட கடைசி நேரத்திலே கியாமத் நெருங்கும் பொழுது வந்தாலும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனை தான் பின்பற்றுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய வருகை முற்று பெற்றாலும் அந்த வருகையை அவர்கள் கொண்டு வந்த செய்திகளை பாதுகாப்பதற்காக வேண்டி உரிய ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருக்கிறார். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை, மார்க்கத்தை நாங்களே கொடுத்தோம், நாங்களே இறக்கினோம், நிச்சயமாக இதை நாங்கள் பாதுகாப்போம் என்ற உறுதியையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அல் குர்ஆனை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல் குர்ஆனை நாம் பாதுகாத்தால் எம்மை அல்லாஹ் பாதுகாப்பார். கியாமத் வரைக்கும் அல்லாஹ் இந்த தீனை பாதுகாத்தே தீர்வான்.
அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த தீனுக்கு முன்னால், இஸ்லாத்துக்கு முன்னால் எமது கடமை என்ன? இந்த தீனை படிக்க வேண்டும். இந்த தீனில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் ஆய்வு செய்ய வேண்டும். அதை படித்து அதை தெரிந்து முழுமையாக அந்த தீனை பின்பற்றுவது எமது கடமையாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் இந்த இஸ்லாத்தை விட்டும் தீனை விட்டும் நாம் தூரமாகி விடுவோமோ, இந்த தீனுடைய கடமைகளை அறியாமல் நாம் வாழ ஆரம்பிப்போமோ, இந்த நேரத்திலே நாம் தீனை விட்டும் தூரமாகி பல சோதனைகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்மை சுமந்த சஹாபாக்களை உருவாக்கினார்கள். குர்ஆனை நேசிக்கக்கூடிய சஹாபாக்களை உருவாக்கினார்கள். ஹதீஸை விரும்பக்கூடிய சஹாபாக்களை உருவாக்கினார்கள். அவர்கள் தோற்றத்திலே பலகீனமாக இருந்தார்கள், ஆனால் அவர்களது உள்ளங்களிலே குர்ஆனும் ஹதீஸும் நிறைந்து காணப்பட்டது. அவர்கள் மூலமாக உம்மத்துக்கு பல நலவுகளும் சிறப்புகளும் உண்டானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லம." உங்களில் மிகச் சிறந்தவர் குர்ஆனை படிப்பவர், அல் குர்ஆனை படித்து கொடுப்பவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே சஹாபாக்கள் மார்க்கத்தை தேடி படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் குறைபாடு உள்ளவர்களாக இருந்தாலும் மார்க்கத்தை படிப்பதிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். கண் தெரியாத ஒரு குருட்டு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வருகின்றார். வந்து கேட்கின்றார், அல்லிம்னி மிம்மா அல்லமக அல்லாஹ் யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு படித்து தந்ததிலிருந்து எனக்கும் படித்து தாருங்கள் என்று கேட்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி தலைவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மனதில் நினைக்கின்றார்கள், இந்த தலைவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவர் இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி கேட்பதா, இந்த நேரத்தில் இவர் இப்படி கேட்டு வர வேண்டுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை இறக்குகின்றான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. கண் தெரியாத மனிதர் தனக்கு படித்து தருமாறு கேட்டு வந்த பொழுது அவரது முகம் கடுகடுத்து விட்டது, அவர் புறமுதுகு காட்டிவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த விடயத்தை எச்சரித்து அவர்களை உணர்த்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வரும் பொழுதெல்லாம் அவர்களை வரவேற்பார்கள். சொல்வார்கள், யாருடைய விஷயத்திலே அல்லாஹ் என்னை கண்டித்து எனக்கு புத்திமதி சொன்னானோ அவருக்கு வெல்கம் உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வெல்கம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் மார்க்கத்தை தேடி படிப்பதிலே மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், குர்ஆனில் எந்த ஆயத் இருந்தாலும் அது எந்த இடத்தில் இறங்கியது, யாருடைய விடயத்திலே இறங்கியது என்று எனக்கு தெரியும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இல்மை தேடுவதற்கு, மார்க்கத்துடைய அறிவை தேடுவதற்கு அல்லது வேறு நொலேஜை நாம் தேடுவதற்கு உள்ள மிகச் சிறந்த ஒரு வழிதான் கேள்விகளை கேட்பது, கொஸ்டின் கேட்பது. இதன் மூலமாக பல விடயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பல தீர்வுகள் இல்லாமல் போவதற்கு காரணமாக அமைகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லி காட்டுகின்றார்கள், அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, பிமனில் தஹாதல் இல்ம், நீங்கள் இந்த அறிவை எதன் மூலமாக அடைந்தீர்கள் என்று கேட்கப்பட்டது. அவர்கள் முஃபஸ்ஸிரூன்களுடைய தலைவராக இருந்தார்கள். கேட்கப்பட்டது, எதன் மூலமாக இந்த அறிவை நீங்கள் அடைந்தீர்கள் என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், பிலிசானின் சகூரின் வகல்பின் அக்கூர், அதிகம் கேள்விகள் கேட்கக்கூடிய நாவின் மூலமாக, நன்றாக கிரகிக்கக்கூடிய உள்ளத்தின் மூலமாகத்தான் இந்த இல்மை நான் அடைந்தேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லி காட்டுகின்றார்கள். குர்ஆன் இம்மை பார்த்து சொல்கின்றது, ஃபஸ்அலூ அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாதா, ஏதாவது விடயங்கள் தெரியாத விடயங்கள் இருக்கின்றதா, துறை சார்ந்தவர்களிடத்தில் சென்று நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் எம்மை வலியுறுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு ஜமாஅத் சஹாபாக்கள் வேறு ஊருக்கு சென்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவருடைய தலையிலே காயம் ஏற்பட்டது, குளிப்பு கடமையாகிவிட்டது. அவர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். சஹாபாக்களுக்கு இவரது விடயத்திலே சரியான ஃபத்வா தெரியவில்லை. பிழையான ஃபத்வாவை கொடுத்து விட்டார்கள். சொன்னார்கள், நீங்கள் கட்டாயம் குளித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே,
அவர் குளித்தார், மரணித்து விட்டார். குளித்தார், மரணித்து விட்டார். சஹாபாக்கள் திரும்பி வந்து இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதலஹுமுல்லாஹ், அநியாயமாக இவரை கொன்று விட்டார்கள். ஃபஇன்னமா ஷிஃபாஉல் ஐ அஸ்ஸுஆல், தெரியாதவர்களுக்குரிய மருந்து கேள்விகளை கேட்பது. தெரியாததை கேட்டு தெரிந்து கொள்வதுதான் தெரியாதவர்களுக்குரிய மருந்து. இவருடைய விடயத்திலே உள்ள ஃபத்வா என்ன? அவர் தயமம் செய்ய வேண்டும். எந்த இடத்தில் காயம் ஏற்பட்டிருக்கின்றதோ அந்த இடத்தில் ஒரு பெண்டேஜ் கட்டிக்கொள்ள வேண்டும். ஏனைய உறுப்புகளை அவர் கழுவி கொள்ள வேண்டும். இதுதான் இவர் செய்ய வேண்டிய விடயம். இவரை அநியாயமாக கொண்டு விட்டார்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் தனது குடும்ப பிரச்சனையை முன்வைத்தார். சொன்னார், யா ரசூலல்லாஹ், நானும் எனது வைஃபும் மனைவியும் நல்ல நிறமுடையவர்களாக இருக்கின்றோம். ஆனால் எமக்கு கிடைத்த பிள்ளை கருப்பு நிறத்தில் பிறந்திருக்கின்றார். என்ன செய்வது என்று தெரியாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து இந்த பிரச்சனையை முன்வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு ஒட்டகம் இருக்கின்றதா? அதிகமான ஒட்டகங்கள் இருக்கின்றதா என்று கேட்டார்கள். சொன்னார், ஆம். என்ன நிறம் என்று கேட்டார்கள். பெரும்பாலும் ஒட்டகங்கள் சிவப்பு நிறமாகத்தான் இருக்கும். சிவப்பு நிறம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அந்த ஒட்டகங்களுக்கு இடையிலே கருப்பு ஒட்டகம் இருக்கின்றதா என்று கேட்டார்கள். சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ், இருக்கு என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்விகளை நியாயமாக அவரிடத்தில் முன்வைத்து அவருக்குரிய பதிலை சொன்னார்கள். எப்படி அந்த கருப்பு ஒட்டகம் உருவாகியது? சொன்னார், அந்த ஒட்டகத்துடைய மூதாதையர்கள், பாப்பா, உம்மா அல்லது அப்பா, ஏதோ ஒருவர் இந்த நிறத்தில் இருந்திருக்கலாம். அந்த நிறத்தின் தாக்கம் தான் இந்த ஒட்டகத்துக்கும் வந்திருக்கலாம் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது குழந்தையின் பெற்றோராகிய நீங்கள் ஒரு நிறத்தில் இருந்திருந்தாலும் உங்களது மூதாதையர்களில் யாராவது ஒருவர் இப்படிப்பட்ட நிறம் உடையவராக இருந்திருப்பார். அந்த நிறத்தின் தாக்கம் தான் இந்த குழந்தையும் இந்த நிறத்தில் பிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விகளை கேட்டு அவரை திருப்தி காண வைத்து அவரது குடும்ப வாழ்க்கையிலே உள்ள பிரச்சனையை முன்வைத்தார். ஒரு வாலிபர் வருகின்றார். எப்பொழுதும் ஆசிரியர்கள் இருக்கின்றோம், பேரண்ட்ஸ் இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கு கேள்விகளை கேட்டு அவர்களது தர்பியாவை செய்வது, அவர்களது பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை காண்பது, அவர்களது தேவைகளை நிறைவேற்றுவது, அவர்களது கல்வி சார்ந்த விடயங்களை நாம் முன்னேற்றுவது மார்க்கம் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான வழியாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு வாலிபர் வருகின்றார். வந்து பெரும் பாவம் செய்வதற்கு அனுமதி கேட்கின்றார். சொன்னார், யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, அமைதியாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4-5 நியாயமான கேள்விகளை கேட்டார்கள். முதலாவது கேள்வியை கேட்டார்கள், ஹல் தர்பாஹு லி உம்மிக், உனது தாயுடன் விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், விரும்ப மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படித்தான் மனிதர்களும் தனது தாயுடன் விபச்சாரம் செய்ய விரும்ப மாட்டார்கள். உனது சகோதரியுடன் விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், விரும்ப மாட்டேன். இப்படித்தான் நீ எந்த பெண்ணை நெருங்குகின்றாயோ அவளும் ஒரு சகோதரியாகத்தான் இருப்பார், யாருக்காவது விரும்ப மாட்டார்களே. உனது சாட்சியுடன் விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? கண்ணியமானவர்களே, சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், விரும்ப மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ விரும்பும் ஒரு பெண் யாராவது ஒருவருடைய சாட்சியாக இருப்பார். மாமியுடன் செய்ய விரும்புவாயா? இல்லை, விரும்ப மாட்டேன் யா ரசூலல்லாஹ். நீ நெருங்கும் ஒரு பெண் அது யாருக்காலும் ஒரு மாமியாகத்தான் இருப்பாள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சமாதானப்படுத்தி அவரது உள்ளத்திலே கையை வைத்து ஒரு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இவரது உள்ளத்தை தூய்மையாக்கிவிடு, இவரது மர்மஸ்தானத்தை விபச்சாரத்தை விட்டு பாதுகாத்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த வாலிபர் சொல்கின்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் வரும் பொழுது உலகத்திலே எனக்கு மிக விருப்பமானதாக விபச்சாரம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது எனக்கு உலகத்திலே மிக வெறுப்பானதாக விபச்சாரம் இருந்தது என்று அந்த வாலிபர் சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சமூகத்திலே இப்படிப்பட்ட பெரும் பாவங்கள் என்ற நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் எமது நண்பர்களாக கூட
இருப்பார்கள், எமது பிள்ளைகளாக கூட இருப்பார்கள், எம்முடன் இருக்கக்கூடிய தோழர்களாக கூட இருப்பார்கள். இவர்களை அணுகி அன்பாக பண்பாக சில கேள்விகளை கேட்பதன் மூலமாக அவர்களுக்குள்ள பிரச்சனைகளுக்குரிய தீர்வை, அவர்கள் அந்த பாவத்தை விடுவதற்கு நாம் காரணமாக அமையலாம் என்பதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சிறுவர்கள் பெண்கள் அனைவருமே கேள்வி கேட்டு தனக்குரிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வை காணக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் வருகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி பெண்களை புகழ்ந்து பேசினார்கள். சொன்னார்கள், நிஅமன் நிசா நிசாஉல் அன்சார், பெண்களில் மிகச் சிறந்தவர்கள் அன்சாரி பெண்கள். காரணம், அவர்களிடத்தில் இருந்த வெட்கம் நல்ல விடயத்தை கேட்பதற்கு தடையாக இருக்கவில்லை. வெட்கத்தினால் நல்லதை கேட்காமல் அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் தனக்கு தெரியாததை அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு பெண்கள் வருகின்றார், அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா, வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களுமா சேர்ந்து சில அமல்களை நாம் செய்கின்றோம். ஆனால் ஆண்கள் எங்களை விட, பெண்களாகிய எம்மை விட சில அமல்களிலே முந்திக் கொண்டு செல்கின்றார்கள். ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்கின்றார்கள், ஜிஹாதிலே கலந்து கொள்கின்றார்கள், இப்படி பல அமல்களை தேடி தேடி செய்கின்றார்கள். பெண்களாகிய நாங்கள் வீட்டிலேயே முடங்கி இருக்கின்றோம், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஏதாவது தீர்வு இருக்கின்றதா என்று நான் கேட்ட கேள்வி கிடையாது. எனக்கு பின்னால் சில பெண்கள் இந்த கேள்வியை கேட்குமாறு கேட்டு அனுப்பினார்கள், யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார்கள் இந்த கேள்வியை கேட்டு. சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், ஒரு பெண் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பார் என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை ஒரு பெண் கேட்பாள் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைலண்டாக இருந்தார்கள். குர்ஆனுடைய வசனம் இறங்குகின்றது, ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும் மின் தக்கரின் அவ் உன்சா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண் கேட்ட கேள்விக்குரிய ஆன்சரை பண்ணிவிட்டான். யாரெல்லாம் நல்ல காரியம் செய்கின்றார்களோ, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களது அமலை நான் வீணாக்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா ஆன்சர் பண்ணிவிட்டான் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி இந்த பெண்ணுக்குரிய ஆன்சரை இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்மாவே, நீங்கள் சென்று இந்த கேள்வியை கேட்குமாறு சொன்ன அந்த பெண்களிடத்தில் சொல்லுங்கள், ஆண்கள் செய்யக்கூடிய அமல்களில் ஒரு பங்கு உங்களுக்கும் இருக்கின்றது என்ற செய்தியை சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விகளை கேட்பார்கள். சஹாபாக்கள் சில சந்தர்ப்பத்திலே பதில் சொல்வார்கள். இதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், முஃமினுக்குரிய ஒரு உதாரணம் சொல்லப்படக்கூடிய ஒரு மரம் இருக்கின்றது, அந்த மரம் யாருக்கு தெரியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொரு மரத்தையும் சொன்னார்கள். காட்டிலே பாலைவனத்திலே இருக்கக்கூடிய ஒரு மரமாக சொன்னார்கள். யாரும் சரியான பதிலை சொல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமினுக்குரிய உதாரணம் சொல்லப்படக்கூடிய மரம் ஈச்சம் மரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வீட்டுக்கு வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், பாப்பாவிடத்தில், உமர் ரலியல்லாஹு இடத்தில் சொன்னார்கள், பாப்பா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை கேட்ட பொழுது இந்த பதில் என் மனதில் வந்தது. நான் சின்ன பையனாக இருந்த காரணத்தினால் அதற்குரிய பதிலை நான் சொல்லவில்லை யார பாப்பா என்று சொன்ன பொழுது சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீ இந்த கேள்விக்குரிய பதிலை சொல்லி இருந்தால் நான் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மனிதர்கள் தவறு செய்கின்றார்களா? அந்த தவறுகளை முறையாக அணுகி சில கேள்விகளை கேட்டு நாம் அதற்குரிய தீர்வுகளை காண முடியும், அந்த தவறுகளை திருத்த முடியும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் பிழையாக வுது செய்து கொண்டிருக்கின்றார். ரெண்டு பேரும் பேசினார்கள், இவர் பிழையாக வுது செய்கின்றார், இவரது மார்க்கம் பிழையாக இருக்கின்றது, இவரது தொழுகை வீணாகி போட்டால் ஆகிரத்தும் பாழாகி போய்விடும், என்ன செய்வது? ரெண்டு பேரும் கண்ணினால் ஒரு விடயத்தை பேசினார்கள். சொன்னார்கள், ரெண்டு பேரும் வந்து அந்த மூத்தவரிடத்தில் வந்து சொன்னார்கள், பெரியவரே, நாங்கள் ரெண்டு பேரும் வுது செய்கின்றோம், ரெண்டு பேருடைய வுதுவில் ஏதாவது பிழை இருந்தால் சுட்டி காட்டுங்கள் என்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வுது செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், நபியுடைய பேர பிள்ளைகள் வுது செய்தால் அதில் பிழை காண முடியுமா? அது பெர்ஃபெக்டாகத்தான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், வுது செய்தார்கள்.
அவர் பார்த்தார், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வுது செய்தார்கள், பார்த்தார், அதில் எந்த ஒரு குறையும் இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வுது போன்றே இருந்தது. சொன்னார், நீங்கள் இருவரும் செய்த வுது மிகச் சிறப்பானதுதான், நான் செய்யும் வுதுவில் தான் குறைபாடு இருக்கின்றது என்று தன் தவறை அவர் திருத்திக் கொண்டார். சில கேள்விகளை அதபுடன் ஒழுக்கத்துடன் நாம் கேட்கும் பொழுது கண்ணியமானவர்களை சமூகத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் கூட இல்லாமல் போவதற்கு காரணமாகும். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு சஹாபி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பிறை பார்ப்பதற்காக வேண்டி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் திடீரென்று பிறை கண்டதாக சொன்னார்கள். மக்கள் பார்க்கின்றார்கள், யாருக்கும் பிறை தெரியவில்லை. 100 வயசு பாஸாகி இருக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பிறையை கண்டதாக சொன்னார்கள். அங்கே மிக பெரும் ஒரு புத்திசாலி என்று போற்றப்பட்ட தாபியை சேர்ந்த ஒரு மனிதர், ஒரு தாபியை வருகின்றார், இயாஸ் இப்னு முஆவியா. யோசித்தார், அனைவருக்கும் பிறை விளங்கவில்லை, வயது முதிர்ந்த இந்த மனிதருக்கு மட்டும் என்ன பிறை விளங்குகின்றது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி பக்கத்தில் வந்தார். வந்து அவரது முகத்தை பார்த்தார். அவரது கண்ணிலே ஒரு முடி முன்னால் கண் இமையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த முடியை பார்த்துதான் இவர் பிறை கண்டதாக சொல்லியிருக்கிறார். இதை எப்படி செய்வது? கண்ணியமானவர்களே, முடியை மெதுவாக அகற்றினார். அகற்றிவிட்டு அந்த கண்ணியமான உயர்ந்த சஹாபியை பார்த்து கேட்டார், இப்பொழுது பிறை விளங்குகின்றதா பெரியவரே சஹாபியே என்று கேட்டார். சொன்னார், விளங்கவில்லை என்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இப்படி ஒழுக்கத்துடன் முறையாக சில கேள்விகளை நாம் கேட்கும் பொழுது நிச்சயம் பல பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நாம் காண முடியும் என்பதை மார்க்கம் நமக்கு பல விடயங்கள் மூலமாக சொல்லிக்காட்டி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் நமக்கு தெரியாத விடயங்கள் இருந்தால் அதை தேடி படிப்பது என்பது கட்டாய கடமையாக இருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களிலே சில நிகழ்வுகளை பார்க்கின்றோம் கண்ணியமானவர்களே, கவலையான சில செய்திகள், மார்க்கத்தை பற்றி மிக பலகீனமான நிலைமையிலே நாம் இருக்கும் செய்திகளை கேள்விப்படுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த சபையிலே மிக பெரும் படித்த அறிவாளிகள் இருக்கின்றோம். உலகத்துடைய அறிவிலே முன்னேறி பெரிய அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றோம். ஆனால் யோசிக்க வேண்டும், மார்க்கத்துடைய விடயத்திலே எனது நிலைப்பாடு என்ன? மார்க்கத்துடைய அறிவை எந்த அளவு நான் படித்திருக்கின்றேன்? இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. ஒரு கவலையான ஒரு செய்தி. அந்த ஜனாசாவை தொழிவிப்பதற்காக வேண்டி அவரது குடும்பத்திலே நீண்ட தூர உறவுள்ளவர் வருகின்றார். முன்னால் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். பிள்ளைகள் நன்றாக பார்ப்பதற்கு இருக்கின்றார்கள், படித்திருக்கின்றார்கள். நான் கேட்டேன், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் தொழுவிக்கலாமே என்று கேட்டேன். தடமாறினார். கிட்டத்தட்ட 30 வயது 35 வயது இருக்கும். கேட்டேன், உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியுமா என்று கேட்டேன். இது வேறு எங்கும் நிகழ்ந்த நிகழ்வு கிடையாது. யாரையும் காயப்படுத்துவதற்காக வேண்டி நான் சொல்வது கிடையாது. ஆகிரத்தில் நாம் அனைவரும் வெற்றி பெறுவதற்காக வேண்டி உங்களுடன் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு. கண்ணியமானவர்களே, கவலையான செய்தி. அவர் சொன்னார், எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது என்றார். சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது என்றார். இதில் எனக்கும் மிக பெரும் ஒரு பங்கு இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அனைவரும் இந்த மார்க்கத்தை தேடி படிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு சூழல் இருக்கின்றது. வெட்கம் என்பது இருக்கவே கூடாது. மார்க்கத்தை தேடுவதிலே வெட்கம் என்பது இருக்கவே கூடாது. தெரியாதென்றால் தெரியாது என்று சொல்ல வேண்டும். நம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களிடத்தில் சில ஃபத்வாக்கள் கேட்கப்பட்டது, தெரியாது என்றார்கள். மக்கள் கேட்டார்களா, உங்களுக்கு வெட்கம் இல்லையா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், மலக்குமார்களே வெட்கப்படவில்லை. காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு எதை படித்து தந்தாயோ அதை தவிர வேறு எந்த நாலேஜும் நமக்கு கிடையாது என்று மலக்குமார்களே தெரியாத விடயத்திலே தெரியாது என்று சொன்னார்கள். எனவே நான் ஏன் தெரியாத விடயத்திலே தெரியாது என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும்? கண்ணியமானவர்களே, நமக்கு தெரியாவிட்டால் அதை தெரிந்தவர்களிடத்தில் சென்று கட்டாயம் தெரிந்து படித்துக் கொள்ள வேண்டும். தொழுகையை பற்றி கட்டாயம் படிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாதா? வெட்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், மஸ்ஜிதிலே ஹிஸ்புடைய ஏற்பாடுகள் இருக்கின்றன, உலமாக்கள் இருக்கின்றார்கள். அப்படித்தான் வெட்கம் இருக்கின்றதா? தனிப்பட்ட முறையிலே உலமாக்களை அணுகி சூரத்துல் ஃபாத்திஹாவை குறைந்தது படித்தால்தான் நமது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். கண்ணியமானவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாவிட்டால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. தொழுகையை எப்படி தொழ வேண்டும், சுஜூதை எப்படி செய்ய வேண்டும், ஒவ்வொரு கடமைகளையும் எப்படி நிறைவேற்றினால் தொழுகை நிறைவேறுமோ அதை தெரிந்து தொழுவது கட்டாய கடமையாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, வியாபாரம் செய்கின்றோம்,
ஹலால் ஹராமை பற்றிய அறிவு இம்மிடத்தில் கட்டாயம் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களை, எத்தனையோ வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல்களை கேள்விப்படுகின்றோம். அதில் சில ஃபத்வாக்களை தேடி எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் பெரும்பான்மையான உலமாக்கள் கொடுத்திருக்கும் ஃபத்வா இது கூடாது, இது தடுக்கப்பட்டது, இதில் வட்டி இருக்கின்றது, இதில் ஏமாற்றம் இருக்கின்றது என்று உலமாக்கள் ஃபத்வாக்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கும் பொழுது எமது குறுகிய ஒரு லாபத்துக்காக வேண்டி, உலகத்துடைய சிறிய இன்பத்துக்காக வேண்டி நாம் அனைத்தையும் இழந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்கள், எப்பொழுதும் வெட்கம் இல்லாமல் தேடி படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு 3 பேர் வந்தார்கள். ஒருவர் நெருங்கி உட்கார்ந்தார். கண்ணியமானவர்கள், இன்னும் ஒருவர் சற்று தூரத்தில் உட்கார்ந்தார். இன்னும் ஒருவர் உட்காராமல் புறக்கணித்து சென்று விட்டார். புகாரியில் வந்து இருக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் மனிதர் நெருங்கி உட்கார்ந்தார், அல்லாஹ் அவரை தனது ரஹ்மத்தின் பக்கம் நெருங்கிக் கொண்டார். இரண்டாவது மனிதர் சற்று தூரத்தில் உட்கார்ந்து வெட்கப்பட்டு சற்று தூரத்தில் உட்கார்ந்தார், அல்லாஹும் தனது ரஹ்மத்தை கொடுப்பதற்கு வெட்கப்படுகின்றார். மூன்றாவது மனிதர் புறக்கணித்து விட்டார், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, வேண்டாம் என்று சொன்னார், சென்றார். அல்லாஹும் தனது ரஹ்மத்தை கொடுப்பதற்கு புறக்கணிக்கின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். உமது மார்க்கம் மிக தெளிவானது, A to Z அனைத்தையும் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றது. இதை கட்டாயம் தேடி படிக்க வேண்டும். குர்ஆனை போன்ற மிகச் சிறந்த வேதம் எதுவுமே கிடையாது. கண்ணியமானவர்களே, குர்ஆனை படித்தால் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்ததற்கு சமன். குர்ஆன் பிரகாசம், அது பரக்கத், அதில் அனைத்துமே இருக்கின்றது. சென்ற வாரம் ஒரு மனிதரை சந்தித்தேன். அவருக்கு 68 வயது. சொல்கின்றார், ஹசரத், நான் 67 வருடம் வாழ்ந்தேன். ஒரே ஒரு வருடம் தான், கடைசி வருடம் குர்ஆனை, அதன் கருத்துக்களை ஒரு ஆலிமிடத்தில் சென்று நான் படிக்க ஆரம்பித்தேன். எனது வாழ்க்கையில் நான் எத்தனையோ விடயங்களை மிஸ் பண்ணியதை நான் உணர்கின்றேன் என்று சொல்லி காட்டினார். குர்ஆனை படித்து பாருங்கள், அதில் ஆழத்தை உணர்ந்து பாருங்கள், அதன் கருத்துக்களை சிந்தித்து பாருங்கள். அதில் என்ன இருக்கின்றது என்று சிந்திக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கின்றதா? ம அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, இந்த குர்ஆனின் மூலமாக நஷ்டம் ஏற்படவே மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். எனவே கண்ணியமானவர்களே, எதெல்லாம் கட்டாயமோ அதை தேடி படிக்க வேண்டும். எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ, இது அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டது, ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அறிவது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை தேடி படித்து அவனை சரியான முறையிலே வணங்கிய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.